ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஃப்ரைடே, நவராத்திரி வாரம். இன்றைக்கி நவராத்திரி டேயில் நான் வந்து ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், ஒரு பிரசாதம். அது என்ன பிரசாதம்னா பாசிப்பருப்பு அல்வா. பாசிப்பருப்பு அல்வா ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் பாசிப்பருப்பை 3 விசில் போட்டு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நாட்டு சர்க்கரையை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறதுனால நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதில் வெல்லம் கூட அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரையை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் அந்த மெல்ட் பண்ண நாட்டு சர்க்கரையில் அந்த பாசிப்பருப்பை மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அது நல்லா கெட்டி பதத்துக்கு வரணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம கைவிடாமல் அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை மிக்ஸ் பண்ணால் அதோட கெட்டி பதம் வந்துடும். அந்த கெட்டி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை இறக்கி வச்சிடலாம். ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் கூட ஆகும். அதை கெட்டி பதத்துக்கு வர நம்ம அடி பிடிக்காமல் கைவிடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தாலே அது ஹல்வா பார்க்குறதுக்கே ஒரு ஹல்வா பதத்துக்கு வந்துடும். அது இறக்கிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு கடாயில் நெய் சேர்த்து, நெய்யோட நமக்கு தேவையான நட்ஸ், நான் வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா, அப்புறம் இது கிஸ்மிஸ் பழம் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அதோடு சேர்த்து ஏலக்காவும் போட்டு நல்லா நெய்யில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு, அதோட நம்ம அந்த மிக்ஸ் பண்ணியிருக்க பாசிப்பருப்பு ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த பாசிப்பருப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அப்படி பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக அப்படி நல்லா அழகாக வந்துச்சு. அது பார்க்குறதுக்கே அல்வா பதத்துக்கு அது வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் போதும். ஒரு 5 மினிட்ஸ் அது நல்லா நம்ம வந்து கிண்டி இறக்கிட்டோன்னா பாசிப்பருப்பு அல்வா ரெடி. அப்படியே சூடாக இறக்கியாச்சு. அல்வா ரெடி. பார்க்குறதுக்கு ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக தெரியுது. காரணம் வந்து நான் நெய் கம்மியாக சேர்த்துட்டேன். நீங்கள் வேணால் நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஃப்ளேவர் பார்க்குறதுக்கு அப்படியே நல்லாயிருக்கும். ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் என்னங்க, அடுத்து பூஜைக்கு ரெடி ஆகிடுச்சு. பிரசாதத்தை சாமிக்கு படைச்சு இன்றைக்கி பூஜையை முடிச்சாச்சு. தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.